வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சமூக ஊடகங்களில் வெளியான தாக்குதல் காணொலியில் சிக்கிய 16 வயது சிறுவர். 3 தலைமறைவு நடந்தது இதுதான். நுவரெலியா வெளிமடை வீதியில் கோர விபத்து, 4 வாகனங்கள் சேதம். இலங்கையில் லட்சக்கணக்கானோருக்கான அரச வேலை வாய்ப்புகள், வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. நாட்டின் அனைத்து பாடசாலைகளுக்கும் கல்வி அமைச்சின் அவசர அறிவிப்பு. மாணவர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சங்கீதனின் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒத்திவைக்கப்பட்ட விசாரணை. வளைகுடாவிலிருந்து எண்ணெயை கடத்திச் செல்ல ஈரானின் தந்திரத்தை பயன்படுத்தும் அமெரிக்கா, வெளியான அறிவிப்பு. சபாநாயகரின் சகோதரரும் அரசாங்கத்துக்கு எதிராக விவசாயிகளுடன் வீதியில். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் அரசியல்வாதிகள் ஒடுக்க அரசாங்க முயற்சி, ப்ரீ லோயர்ஸ் அமைப்பு கண்டனம். இந்த சுவாரஸ்யமான மற்றும் வியப்பூட்டும் சம்பவம் 2026 ஜூன் மாதத்தில் எல் சால்வாட் நாட்டின் தலைநகரான சான் சால்வாட்டில் உள்ள சோனா ரோசா உள்ள பகுதியில் நிகழ்ந்துள்ளது. அந்த மாபெரும் பந்து 2026 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான அதிகாரப்பூர்வ பந்தான லா டயோண்டாவின் ஒரு விளம்பர வடிவம் என்றும் தெரிவித்துள்ளார்கள். சான் சால்வடோரின் திடீரென ஏற்பட்ட கடுமையான புயல், இடிமின்னல் மற்றும் பலத்த சூறாவளி காற்று காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. பாம்புசா பிளாசா வணிக வளாகத்துக்கு வெளியே விளம்பரத்துக்காக கட்டப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான பந்து பலத்த காற்றினால் அதன் பிணைப்புகள் இருந்து கலண்டுள்ளது. கட்டுக்கடமாமல் கலந்த அந்த மாபெரும் பந்து நகரின் பரபரப்பான மற்றும் மழையால் நனைந்த முக்கிய சாலைகளில் வேகமாக உருண்டோடியது. அந்த சாலையோர மரங்கள் மற்றும் ஒரு லோரியின் மீது மோதி பவுன்ஸ் ஆகி சென்றுள்ளது. சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் திகைப்படைந்து பந்தின் பாதையிலிருந்து விலகிச் சென்ற நிலையில் பலர் இந்த விசித்திரமான காட்சியை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததால் இது உலகளவில் வைரலானது. இந்நிலையில் அதிர்ஷ்டவசமாக இச்சம்பவத்தில் யாருக்கும் காயங்களோ அல்லது மாபெரும் சொத்து சேதங்களோ ஏற்படவில்லை என்று உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களை இலக்காக கொண்டு விசேட டொங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்காக அனைத்து மாகாண கல்வி அதிகாரிகளுக்கும் விசேட சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட உள்ளது. நுழம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அடையாளம் கண்டு அழிப்பது, துப்புரவு பணிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் சமூக பங்களிப்புடன் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி சூழலை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கை இராணுவத்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடைபெற்ற இராணுவ நடவடிக்கைகளின் போது மீட்கப்பட்ட 161 லட்சம் மதிப்புள்ள 10,000 தங்கப் பொருட்களின் இடையில் நிறைவடைந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. இந்த விடயத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரகமிடம் இதனை தெரியப்படுத்தியுள்ளது. இந்த 10,000 தங்கப் பொருட்கள் தற்போது மத்திய வங்கியின் பாதுகாப்பில் உள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. இந்த 10,000 தங்கப் பொருட்களின் இடையே அளவை விட சுமார் 1 லட்சமானது என்றும் குற்றப்புலனாய்வு துணை நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. மேலும் தங்கப் பொருட்கள் குறித்து நீதிமன்றத்தில் ஒரு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த தங்கப் பொருட்களை தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபண அதிகாரிகள் சபைக்கு அனுப்பி நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் முந்தைய நீதிமன்ற அமர்வில் உத்தரவு பிறப்பித்திருந்தார். விடுதலை புலிகளின் முகாம்கள், சட்டவிரோத வங்கிகள் மற்றும் பிற கட்டடங்களிலிருந்து இந்த தங்கப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு தற்போது இராணுவ புலனாய்வு பணியகத்தில் காவலில் உள்ள நிலையில் அவற்றை தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரணங்கள் ஆணையத்துக்கு பரிசோதனைக்காக அனுப்பி அறிக்கை கூறுமாறு முந்தைய நீதிமன்ற விசாரணையில் உத்தரவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு 1,20,000க்கும் மேற்பட்டோர் அரசு சேவையில் சேர்க்கப்பட உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசு சேவையை வலுப்படுத்தாமல் நாட்டை கட்டியெழுப்பும் இலக்குகளை அடைய முடியாது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க நிறுவனங்களும் பாடசாலைகளும் அதிக அபாயகரம் உள்ள இடங்கள் உள்ளன என்றும் பிரதமர் வெளிப்படுத்திய நிலையில் இதனை தெரிவித்துள்ளார். இதற்குமே அரசு ஊழியர்கள் கண்ணியத்துடன் வழங்குவதற்கு தேவையான பொருளாதார வலிமையை வழங்குவதற்காக அரசாங்க வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடுகள் செய்யப்பட உள்ளது குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அவர்கள் பதவியேற்ற போது உணர்ந்த மகிழ்ச்சியுடன் ஓய்வு பெற்ற வாய்ப்பையும் வழங்குவது இதன் நோக்கம் என்று அமைச்சர் மேலும் கூறியுள்ளார்.
கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டி பரீட்சை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கை தொழில்நுட்ப சேவையின் 3ஆம் தர தொழில்நுட்ப அதிகாரி பதவிகளுக்காக 133 நியமன கடிதங்கள் அமைச்சர் சந்தன அபேவர்த்தன தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் வழங்கப்பட்டன. நுவரெலியா வெளிமடை பிரதான வீதியில் ஹக்கல தாரவியல் பூங்காவிற்கு அருகில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 வாகனங்கள் பலத்த சேதத்துக்குள்ளாகியுள்ளதாக நுவரெலியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். நுவரெலியாவிலிருந்து வெளிமடை நோக்கி பயணித்த பாத ஊர்தியொன்றின் பிரேக் திடீரென செயலிழந்தமையே இந்த விபத்துக்கான காரணமாகும். இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பாதவூதி இதற்கு முன்னால் அதே திசையில் பயணித்துக் கொண்ட ஜீப் ரக வாகனம் சிற்றுண்டு மற்றும் முச்சக்கர வண்டி ஆகியவற்றுடன் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தினால் வாகனங்களுக்கு பல சேதங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் அதிர்ஷ்டவசமாக இவருக்கு காயங்கள் ஏற்படவில்லை என்று காவல்துறையினர் கூறிப்பட்டுள்ளார்கள். இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சொல்லிசை பாடகர் சங்கீதனின் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட போது அதை ஆட்சேபித்த உயர்நீதிமன்ற தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு மீதல் இன்று உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் ஜூலை 14ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீதியரசர் மகிந்த சமயவர்த்தன சோபிரராய கருணா மற்றும் சம்பத் அபயகோன் தலைமையில் இன்று முன்னிலையில் இந்த மனு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் முன்னிலையாகியிருந்தார். வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சமயத்துக்கும் இப்போதைய நிலைமைக்கும் இடையில் சில மாற்றங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த வழக்கு தொடர்பான என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து மனுதாரரின் கருத்தை எடுத்து மூலம் அறிய தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அது கிடைக்கும் வரை மனுவை ஒத்திவைக்கலாம் என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரசு தரப்பில் மேலதிக சொலிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி அசாத் நாவனி முன்னிலையாகியுள்ளதுடன் மனுதாரர் நியமிக்கப்பட்ட சட்டத்தரணியான மோகன் பாலேதராவு முன்னிலையாகியிருந்தார். ஏறாவூரில் வீதியால் தனியாக சென்ற 16 வயது சிறுவன் ஒருவரை கடத்திச் சென்று தாக்குதல் சம்பவம் நடத்திய தொடர்பாக சமூக ஊடகங்களில் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் 16 வயதுடைய மற்றொரு சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட சிறுவனை தாயார் நேற்று முன்தினம் போலீஸ் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டை அடுத்து காணொலி ஆதாரங்களின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய மூவர் தலைமறைவாகியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. போலீசாரின் தகவலின்படி ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சவுக்கடி தளவாய் பகுதியில் 15, 16 மற்றும் 17 வயதுடைய சிறுவர்களை கொண்டு 3 வன்முறை குழுக்கள் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த குழுக்களை அப்பகுதியைச் சேர்ந்த போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் இயக்கி வருவதாகவும் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த குழுவினர் மோட்டார் சைக்கிள், வாள் மற்றும் கோடாரி என்ற ஆயுதங்களுடன் சுற்றித் திரிவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த குழுக்களிடையே மோதல்களின் காரணமாக அண்மையில் நோன்பு பெருநாள் காலத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியை பார்வையிட்டு வீடு திரும்பிய குழு ஒன்றின் மீது வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் பழிவாங்கும் நோக்கில் வீதியால் தனிநபர் சென்ற சிறுவனை ஒருவர் மற்றொரு குழுவினர் கடத்திச் சென்று ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் மரத்தின் தலைகளாக கட்டி ஆடைகளை கழட்டி தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் இடம்பெற்று சுமார் 1 மாதத்துக்கு முன்னர் இதுவும் கடுமையான காயமடைந்த சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்ட போது பதிவு செய்யப்பட்ட காணொலி சமூக ஊடகங்களில் வெளியாதனை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அனுராதபுரத்தில் முன்னாள் அட்டுமஸ்தானபதி வனபல்லேகம ஹேமரட்ன தேதர் ஒரு சிறுமி பாலியல் ரீதியாக துன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணையின் ஒரு பகுதியாக DNA பரிசோதனைக்காக நேற்று அரசாங்கம் பகுப்பாய்வாளரும் இந்த மாதிரியை வழங்கினார்கள். கடந்த வெள்ளிக்கிழமையன்று அனுராதபுர பிரதம நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கிணங்க நிட்டம்புவ போலீசாரைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு அரசாங்க பகுப்பாய்வாளர்கள் திணைக்களம் ஏற்படுத்திய பின்னர் இந்த இரத்தமாரிகள் பெறப்பட்டது. பிரதமர் நீதிபதி ஜூன் 16 அன்று இரத்தமாதியை வழங்குமாறு இந்த துறவிக்கு உத்தரவிட்டிருந்தார். மேலும் பரிசோதனை முடிந்தவுடன் DNA பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அறிவுறுத்தியிருந்தார். முன்னைய நீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த சிறுமி புதைக்கப்பட்டு மறைக்கப்பட்டதாக கூறப்படும் ஆடைகள் தடவியல் பரிசோதனைக்காக மே 4ஆம் தேதியன்று அரசாங்க பகுப்பாய்விடம் அனுப்பப்பட்டுள்ளதாக நிட்டம்புவ போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆடைகளில் நடத்தப்பட்ட DNA சோதனையில் DNA அல்ஜீரிகள் இருப்பது தெரிய வந்துள்ளதாக காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதோடு ஒப்பீட்டு நோக்கங்களுக்காக சந்தேகத்துக்குரிய துறவிடமிருந்து இரத்த மாதிரிகளை பெற உதவி கோரப்பட்டுள்ளது. சந்தேக நபரால் வழங்கப்பட்ட இரத்த மாதிரியானது ஆடைகளிலிருந்து மீட்கப்பட்ட DNA ஆதாரங்களுடன் பொருந்துகிறதா என்பதை இந்த DNA பகுப்பு தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதன் முடிவுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட நெல் கொள்வரவு பிரச்சனையை முன்னிறுத்தி புலனறுவையில் விவசாயிகள் முன்னெடுத்த வீதி போராட்டத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவின் சகோதரரும் கலந்து கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார்.
அந்த போராட்டத்தின் போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், எங்களுக்கு நேர்ந்துள்ள இந்த அவல நிலை குறித்து அரசாங்கத்துடன் பலமுறை பேச்சுவார்த்தை மட்டத்துக்கு சென்று நாங்கள் பேசியுள்ளோம். நாங்கள் விடுத்த கோரிக்கை என்னவென்றால், இந்த புலனறுவையில் இருப்பவர்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்கள், இந்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக வாக்களித்த மக்கள் ஆவார். எனவே இந்த விவசாய மக்களின் கோரிக்கையை முற்றிலும் நியாயமானது. இதனால் தயவு செய்து அரசாங்கம் தலையிட்டு கூடிய விரைவில் நெல் களஞ்சிய சாலைகளை திறந்து 1 கிலோ நெல்லை ₹141 என்ற மட்டத்தில் ஆவது கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நெல் களஞ்சிய சாலைகளை திறந்து நெல்களை கொள்வனவு செய்யாவிட்டால் இந்த ஆலை உரிமையாளர்களின் நெல்லை கொள்வனவு செய்ய மாட்டார்கள். எனவே கூடிய விரைவில் நெல் களஞ்சிய சாலையை திறந்து இந்த புலனறுவை மாவட்டத்தில் உள்ள நெல்லை கொள்வனவு செய்து விவசாய மக்களின் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதாக இன்று இந்த விவசாய மக்களுடன் நாங்கள் வீதியில் இறங்கியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விமல் வீரவன்ச, உதயன் கம்பன்பில, தில் ஜெயவீர உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் முயல்வதாக ப்ரீ லோயர்ஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் காவல்துறையினரை பயன்படுத்தி அரசியல்வாதிகளின் பேச்சு சுதந்திரத்தை முடக்க முற்படுவது கண்டிக்கத்தக்கது என்று இந்த அமைப்பு விடுவித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் 8ஆம் இலக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையின் நேரடியாக இவ்வாறான வழக்குகளை தொடர்ந்த சட்டத்தில் இடமில்லை எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சி ஆதரவாளராக செயல்பட்ட காவல்துறை அதிகாரி ஒருவரை ஒப்பந்த அடிப்படையில் சிஐடி பணிப்பாளராகவும் சிரேஷ்ட பிரதிமா காவல்துறை அதிபராகவும் நியமித்தது. அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை மௌனமாக நாடகம் ஆடப்படுவதாக இந்த அமைப்பு சாடியுள்ளது. அரசியலமைப்பின் 14(1)A பிரிவின் கீழ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் அடிப்படை பேச்சு சுதந்திரத்தை அரசியல் மயப்படுத்த காவல்துறை நடவடிக்கை மூலம் கடக்க முடியாது எனவும் இந்த முயற்சிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் எனவும் ஃப்ரீலோயர்ஸ் அமைப்பு மேலும் வலியுறுத்தியுள்ளது. வளைகுடா நாடுகளில் எரிபொருள் ஏற்றுமதியை தடையின்றி முன்னெடுப்பதற்கு அமெரிக்க இராணுவம் வான்வழி மற்றும் கடல்சார் ட்ரோன்கள் மற்றும் உலங்கு வானூர்திகளை பயன்படுத்தி கடலில் கப்பல்களுக்கிடையே பல ரகசிய எண்ணெய் பரிமாற்றங்களை மேற்கொண்டு வருவதாக டொய்ரஸ் செய்தி நிறுவனம் நடத்திய புலனாய்வில் தெரிய வந்துள்ளது. ஈரான் மீதான பொருளாதார தடைகளிலிருந்து தப்பிப்பதற்காக அந்நாடு நீண்டகாலமாக பயன்படுத்தி வந்த இதே பரிமாற்ற உத்தியை தற்போது அமெரிக்கா கையில் எடுத்துள்ளதாக இந்த விவகாரத்தை நன்கு அறிந்து 11 தரப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் புஜரா கடற்கரைக்கு அப்பாலும் ஓமான் சொஹார் துறைமுகத்துக்கு அருகிலும் இந்த ரகசிய எண்ணெய் பரிமாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த மே மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகளில் இதுவரை குறைந்தது 92 கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை செயற்கைக்கோள் படங்களின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 11 வரையிலான செயற்கைக்கோள் தரவுகளின்படி ஒரே நேரத்தில் 17 ஜோடி கப்பல்கள் இந்த இடங்களில் எண்ணெய் பரிமாற்றத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை பதிவாகியுள்ளது. கடந்த ஜூன் 9 அன்று ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் அப்பாச்சி உலங்கு வானூர்தி இந்த ரகசிய விநியோக பணியிலேயே ஈடுபடுத்தப்பட்டதாக 4 முக்கிய ஆதாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக பழிவாங்கும் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இருப்பினும் அமெரிக்கா மத்திய கட்டளை தலைமையகம் இந்த கடல்சார் எண்ணெய் பரிமாற்ற நடவடிக்கைகளில் தங்கள் படைகள் ஈடுபடவில்லை என்று மறுத்துள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த அமைப்பின் கீழ் எண்ணெய் ஏற்றிய கப்பல் தங்களின் இருப்பிடத்தை காட்டும் டிரான்ஸ்பெண்டர் கருவிகளை அணைத்துவிட்டு விளக்குகளை மங்கலாக்கியும் நள்ளிரவில் பயணிக்கின்றன. ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் தனது கட்டுப்பாட்டு எல்லை என அறிவித்துள்ள பகுதிக்கு சற்று வெளியே இந்த சிறிய கப்பல்கள் சர்வதேச அளவில் பெரிய எண்ணெய்களை ஏற்றிச் செல்லும் பிரம்மாண்ட VLCC ரக கப்பல்களுடன் இணைந்து எண்ணெய்களை பரிமாற்றுகின்றன. இந்த ஒரு பரிமாற்றத்துக்கு 24 தொடக்கம் 48 மணித்தியாலங்கள் வரை எடுக்கின்றன. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் காரணமாக ஹார்முஸ் நீரிணை பெரியளவில் மூடப்பட்டுள்ளதால் உலகளவில் ரீதியில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோக தட்டுப்பாடு மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த ஆபத்தான உத்தியை கையாண்டு வருவதாக தெரிவிக்கின்றது. இராணுவ கப்பல்களின் நேரடி பாதுகாப்பு, வான்வெளி கண்காணிப்பு மற்றும் ஹஜ்மரான் உள்ள அமெரிக்க கடற்படை அலுவலகத்தில் ஒரு ஒருங்கிணைப்பின் மூலம் மட்டுமே இந்த கப்பல் இயங்கப்படுவதால் நள்ளிரவில் கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் அபாயமும் இதில் காணப்படுவதாக கடல்சார் பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுவித்துள்ளார்கள். இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.